அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு இயேசு, இப்போ ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தான் தயவு செய்து எடுங்க, இது நீதி. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தான் தயவு செய்து ஞானஸ்தானத்தை எடுங்க, இது நீதி. இயேசு யோவான்ன்ற ஒரு தீர்க்கதரிசி ஞானஸ்தானம் எல்லாருக்கும் கொடுத்துன்னுக்கிறார். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ எல்லாரும் வந்து கொத்து கொத்தா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்போ இயேசுவும் லைனில் வராரு. அப்போ அவன் பார்த்துடுறான், இயேசுவை பார்த்துடுறான். இயேசு நம்மகிட்ட வர்றாரு, அவர்கிட்ட தான் நான் எடுக்கணும், அவர் என்கிட்ட வர்றாரேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு. நீதியை ஞானஸ்தானம் என்பது ஒரு நீதி, அது செய்யணும், தேவ நீதி. அதில் பிரியப்படுறார் கடவுள், நீதியில் பிரியப்படுகிற தேவன். அப்போ ஞானஸ்தானம் என்பது நீதி, அதை நம்ம எடுக்கணும், அது செய்யணும். எடுக்காதவர்கள் தான் தயவு செய்து இயேசு சொன்ன மாதிரி இந்த நீதியை நிறைவேற்றுவது உனக்கு ஏற்றதா இருக்கிறது, எடுக்காதவங்க இருந்தால் தயவு செய்து ஞானஸ்தானத்தை, திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை எடுங்க. ஏதோ அரைகுறையாக தெளிப்பு ஞானஸ்தானம், ஏதோ சும்மா ஒரு ஊதி விட்டாங்க சார், அப்படியெல்லாம் இல்லை. முழுசாக முழுகி எந்திரிக்கிறது தான் முழுக்கு ஞானஸ்தானம். அது இயேசு எடுத்தார். அவர் எடுத்து கரை ஏறினவுன்னா புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் மேல் வந்தார். அப்போ இது ஒரு நீதி. அடுத்த நீதியை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அடுத்த நீதியை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் என்ற ஒரு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் என்ற ஒரு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23 வாசி. அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும். உணர்வாட்டி சத்தமா வாசியுமா. 26 1 சாமுவேல் 26 23 வாசி. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என் எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான். தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே அல்லேலூயா. பாருங்க, இங்க தாவீதோடைய நீதியை சொல்றாங்க. கவனிங்க, தாவீதோடைய நீதி. சவுல் என்ற ராஜா தாவீதை வெட்டுறதுக்கு தேடுறான். அப்போ இந்த தாவீது கையில சவுல் கரெக்டா மாட்டிக்கிறான், சரியான இடத்துல லாக் ஆயிடுறான். இப்போ இவன் நினைச்சானா வெட்டிடுவான், ஒரே வெட்டி இவனை 2 துண்டா ஆக்கிடலாம். இந்தியில சொல்லுவாங்க ஏக்மார் தோ துக்கட். என்னது? ஏக்மார் தோ துக்கட். ஒரு வெட்டு 1 துண்டு 2. அந்த மாதிரி இவன் நினைச்சிருந்தா ஒரு வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிட்டு இருக்கலாம் அவனை. ஆனா இவன் என்ன சொல்றான், உன் உயிர் என் பார்வைக்கு அருமையா, அந்த ஒரு உயிரை கொல்லணுமா, உன் உயிர் என் பார்வைக்கு அருமையானது போல என் உயிர் கடவுளுடைய பார்வைக்கும் அருமையானது. அதனாலதான் கடவுள் உன்னை என் கையில கொடுத்திருந்தோம், உன்னை விட்டுட்டு போற. ஏன் தெரியுமா? அவன் நீதிக்கு தக்கதாக பலன் கொடுப்பார், அவன் உண்மைக்கு தக்கதாக பலன் கொடுப்பார். அதனால தாண்டா நீ என்னை வெட்ட வந்தாலும் நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன் அப்படின்றத சொல்றான். அப்பதான் அந்த வெட்டுப்பட வந்தவன், அதாவது அந்த ராஜா தாவீதை பார்த்து சொல்ற வார்த்தை. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி 25ல, நீ என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா, நீ பெரிய காரியங்களை செய்வடா, மேன்மேலும் பலப்படுவாடா என்றான். பாருங்க என்ன சொல்றான், டேய் இப்படி ஒரு என்ன விட்டுட்டு எனக்கு ஒரு புத்திமதியை சொல்லிட்டு போற பத்தியா, எனக்கு ஒரு நல்லது செஞ்ச பத்தியா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அல்லேலூயா, நீ பெரிய காரியத்தை செய்வடான்றான், நீ மேன்மேலும் இன்னும் பெரிய லெவலுக்கு வருவடான்னு சொல்லிட்டு போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 24வது வசனத்தை அதிகாரத்துக்கு வாங்க. 24:17 வாசிங்க. 24:17 பாருங்க. இங்கேயும் ஒரு இடத்துல விட்டுறான் பாருங்க. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தா, நானோ உனக்கு தீமை செய்தேன். இன்னொரு வாட்டி சத்தமா வாசிக்குமா, அது நல்லா. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய்,
அல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் சொல்றான் தாவீதை பார்த்து, நீ எனக்கு நல்லது செஞ்சிட்டடா, நான் உனக்கு தீமை செஞ்சுட்டேன். அப்போ உன்னையும் என்னையும் பார்க்கும் போது நீ தான்டா நீதிமா. அல்லேலூயா. என்ன வார்த்தை பாருங்க இதெல்லாம். ஏன் நன்மை செய்யும்போது அது நீதி. நீதி. அதனால தான் தேவன் நீதியில பிரியப்படுகிறார். தேவன் தான் இந்த சவுலை தாவீது கையில கொடுக்குறார். வெட்டி போடுற அவனை, உனக்கு விரோதமா வந்தான், உன்னை தொல்லை கொடுத்துன்னுக்கிறான், உன்னை வெட்டணும்னு அவன் சுத்தின்னு கிடக்குறான், அவனை கரெக்டான நேரத்தில் கொடுத்துட்டேன், நீ அவனை காலி பண்ணுன்றாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், கடவுள் கொடுத்துருந்தான் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரை நான் அப்படி செய்யக்கூடாது, ஒரு உசுறு, அவன் ராஜா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை போய் நான் வெட்டுறதா, வானான்னு விட்டு வரான். அப்போ தான் அந்த அந்த ராஜாவே என்ன ஃபீல் பண்ணி சொல்கிறான், ஏய் என்ன பார்க்கல நீ உத்தமண்டா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்கிலும் நீ உத்தம், என்ன பார்க்கல நீ நீதிமான்றாடே, நானாவது உன்னை வெட்டணும்னு தேடுறேன்டா, ஆனால் நீ என் உசுறு உன் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சோம் என்னை உயிர் பிச்சை போட்டு போற பத்தியா, நீ உத்தமாண்டா, நீ நீதிமான்றா, நீ பெரிய ஆள்றான்றான். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றேன்னா, என் உண்மைக்கு தக்கதாகவும் நீதிக்கு தக்கதாகவும் கடவுள் வல்லன். அப்போ பாருங்க, இவன் நன்மை செஞ்சான், இவனை வெட்ட வந்தவனா கூட இவன் என்ன பண்ணிட்டாமா, நன்மை செஞ்சான். போடா போடா போச்சுன்னு போ, உசுரோட போ, நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு வந்தான் பாருங்க. இவன் நன்மை செய்கிறவனா இருந்தான். அதனால தான் இவன் நீதிக்கு தக்கதாக பலன் கொடுக்குறான். என்ன பலன் கொடுத்தாரு வாசிங்க, 2 சாமுவேல் என்ன பலன் கொடுத்தாரு? 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 8:15. இஸ்ரவேலின் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். இன்னொரு வாட்டி வாசிங்கம்மா. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். பாருங்க, கடவுள் அவனை பாரு ஒரு ராஜாவா ஆக்கிட்டார். இப்போ அதுக்கு முன்னால ராஜா இவனை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவன் அந்த ராஜாவுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு அவனுக்கு நல்லது செஞ்சு வெட்ட வந்தவனை கூட அடிக்க வந்தவனை கூட போடா போச்சுக்கடான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் பாருங்க. அவன் உயிரை காப்பாற்றி விட்டான் பாருங்க. இவன் நீதி செஞ்சதுனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அந்த ராஜாவை சாவடிச்சிட்டாரு. அவன் செத்தே போயிட்டான். இவனை ராஜாவா ஆக்கிட்டாரு. இவன் ராஜாவை ஆக்கின பிறகு என்ன பண்றான், அவன் இப்பொழுது இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செஞ்சான். ராஜாவா ஆகிட்டு தாங்க பலன். நீதிக்கு தக்க பலன் சொன்னார்ல, உண்மைக்கு தக்க பலன்னாரு. இவன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனை இப்ப இவனை அரசனா மாத்திட்டார். இதான் விஷயம், இதான் விஷயம். அதனால தான் நான் சொல்றேன், நீதிக்கு தக்க பலன், உண்மைக்கு தக்க பலன் கடவுள் கொடுக்குறாருங்க. நீதியா வாழ்ந்தான் பாருங்க. ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவர் நீதியில பிரியப்படுகிறவர். அப்ப நீதியை செய்யற மேலேயும் கடவுள் பிரியப்படுறாரு. அப்ப நான் நீதி செஞ்சேன்னா கடவுள் என்ன ராஜாவா ஆக்கிறார். நான் ஒரு ஆடு மேய்ச்சிங்கன்னா இருந்தான் தாவீது, ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஒரு ஆடோட உயிர் கூட போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஏன் ஒரு டைம் ஒரு சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சின்னு போயிடுச்சு. இவன் ஆடு மேய்ச்சின்னுக்கிறான் வனாந்திரத்துல, ஒரு சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சின்னு போயிடுச்சு. ஓடி போய் இவன் உயிர் கூட பெருசா பார்க்காம அந்த சிங்கத்தை அடிச்சு அது வாயில இருக்கிற ஆட்டை காப்பாற்றி கூட்டின்னு வந்துட்டான். இன்னொரு டைம் ஒரு கரடி வந்துச்சான். அந்த கரடியை கூட ஓடி போய் இவன் அடிச்சு அதை பிடிச்சி அது வாயில இருக்கிற அந்த குட்டியை காப்பாற்றி எடுத்துன்னு வந்துட்டான். அப்போ கடவுள் பார்க்குறாரு, ஒரு ஆட்டு குட்டி சிங்கத்துன்னு கூட பார்க்காம போய் பிடிச்சிட்டுன்னு வந்தானே, அப்போ அந்த உயிரை இவன் எவ்வளோ மதிக்கிறான். இல்லையா? அந்த உயிரை எவ்வளவோ இவன் ஒரு ஆடு தானடா, ஒரு குட்டி தானடா, போனா போது நம்ம உயிர் தப்பிச்சுதான்னு நினைக்காம இவன் உயிரையும் பணைய வச்சு அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிட்டு வரான். ஒரு கரடி கிட்ட இருந்து காப்பாற்றின்னு வரான். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினா இப்ப ராஜாவே இவன் கையில இருக்கிறார். இவன் நினைச்சா எக்மாரு இதோ துக்கடு இல்லையா, வெட்டு 1 துண்டு 2 ஆகலாம். ஆனா இவன் ஒரு ஆட்டுக்குட்டியுடைய உயிரே பெருசா நினைச்சுவேன், ராஜாவுடைய உயிரையும் பெருசா மதிச்சு அவனை விட்டுட்டு வரான். இப்ப கடவுள் பாக்குறாரு, ஆட்டையே இவன் இவ்வளவு நல்லா பார்த்தானா ஜனங்களை இவன் கையில கொடுத்தா இவன் ஜனங்களை அழகா நடத்துவான்டா, இவன் தாண்டா பிரைம் மினிஸ்டர்னாரு. அல்லேலூயா. இவன் தாண்டா ராஜான்னு சொல்லி இவனை ராஜாவா ஆக்கிட்டாரு. இப்ப இவன் ராஜாவா ஆன பிறகு என்ன பண்றான், ஜனங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்து வரான். அல்லேலூயா. அப்ப இவன் செஞ்ச நீதிக்கு தக்க பலன் இவனை ராஜாவா ஆக்கிட்டார். அதனால தான் சொல்றேன், நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. நிச்சயமா நீதியின் மேல் தேவன்
பிரியப்படுகிறார். அப்போ நீங்கள் நீதியை செய்ய செய்ய உங்கள் நீதியின் விளைச்சல் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை நீதியில தேவன் உயர்த்துவார். இவன் பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன் அரசனா, அந்த ஊரே ஆச்சரியப்படுதா, ஆட்டு மேய்க்கிறவன் அரசனா மாறிட்டான் பாடுறான். அல்லேலூயா. அதான் தேவன் பாரு எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிறவன் அரசனா மாத்திட்டார். ஏன்? அவன் நீதிக்கு தக்க பலன், அவன் உண்மைக்கு தக்க பலன், அவனை கிங்கா ஆக்கிட்டார். கிங்கு. அல்லேலூயா.